ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்குமே, தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய கஸ்டடி டெத் அப்படின்றது தமிழ்நாடு காவல்துறையில் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லாக்அப் டெத் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக அஜித்குமாருடைய மரணம் வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஒரு சில கேசஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவியரான கேசஸ் வந்துட்டு வெளியில் தெரிஞ்சிருது. இன்னும் வெளியே தெரியாத பல லாக்அப் டெத் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி வந்துட்டு தமிழ்நாட்டையே உழுப்பின ஒரு லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2020 சாத்தான்குளத்துல நடந்த பெனிக்ஸ் ஜெயராஜ் இருக்காங்க இல்லையா, அப்பா மகன் 2 பேருடைய லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட அந்த டைம் தாண்டி கடதார்ந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வழக்கை போட்டதோட மட்டும் இல்லாமல் அந்த வழக்குக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அடிச்சே கொண்டு வந்துச்சு தமிழ்நாடு காவல்துறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பிரச்சனை வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய இடத்துல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களை அடிச்சு கொண்டதோட மட்டும் இல்லாமல் ரத்தக்கரை படிஞ்ச அந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயே கொடுத்து நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா இருந்தாலும் சரி, அடிச்சு கொண்டுட்டு அவங்க 2 பேத்துக்கும் உடல்நிலை சரியில்லை அதனால தான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா இருந்தாலும் சரி, யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமா ரொம்ப பெரிய சர்ச்சையா இருந்துச்சு. ஸோ அந்த வழக்கு வந்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 வருஷமா நடந்துகிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல இன்னைக்கு அந்த வழக்குக்கான தீர்ப்பு, அதே அட் த சேம் டைம்ல தீர்ப்புன்றதை தாண்டி வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். 9 பேருக்குமே, அதாவது அந்த கேஸ்ல ஓவராலா 10 பேர், அதுல பால்துரை அப்படின்றவர் மட்டும் வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயிலில் இருக்கும் போதே கொரோனா அட்டாக் ஆகி இறந்து போயிட்டாரு. மீதி இருக்கக்கூடிய 9 பேருக்குமே வந்துட்டு மரண தண்டனை அப்படின்றத விதிச்சிருக்கு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். மரண தண்டனை விதிச்சதோட மட்டும் இல்லாம இனி இப்படி ஒரு லாக்அப் டெத் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பல விஷயங்களை நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீதிமன்றம் சொன்னது என்ன, அதை தாண்டி இப்படி ஒரு மரண தண்டனை அப்படின்ற ஒரு அதிரடியான தீர்ப்புக்கு அப்புறமாவது இனி இந்த லாக்அப் டெத்ஸ் குறையுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வெளியிடுறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே அவ்வளவு சர்வசாதாரணமா எப்படி சொல்றது கடந்து போற மாதிரியான ஒரு கேஸ் இது கிடையாது. நாங்க வந்துட்டு கேஸ் எல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, இல்ல தமிழ்நாடு அரசாங்கமா இருந்தாலும் சரி, அதிகபட்ச தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க வந்துட்டு இப்ப தரப்போற தீர்ப்பு அப்படின்றது ஆயுள் தண்டனை கிடையாது, மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு கொலையை பண்ணாலும் அப்பா மகனை 2 பேரையும் கூப்பிட்டு போய் அடிச்சே கொண்டாலும் கூட வெறும் 14 வருஷத்துல வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இன்னும் பல லாக்அப் டெத் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொடுத்துரும். அதனால வந்துட்டு எங்களை பொறுத்த வரைக்குமே நாங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தப்பு பண்ணவங்க டெஃபினட்டா தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா அப்பா மகன் இருக்காங்க இல்லையா, பெனிக்ஸையும் ஜெயராஜையும் கையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கயிறில் கட்டி தொங்க விட்டு அடித்தது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா டேபிளில் படுக்க வச்சு அடித்ததுக்கான எல்லா விதமான ஆதாரங்களுமே பிரேத பரிசோதனையில் இருக்குது. ஸோ இதையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். இது வந்துட்டு தெரியாமல் நடந்தது கிடையாது, திட்டமிட்டே அடித்ததோட மட்டும் இல்லாமல் அடிக்கும்போது கூட அடித்து பழகிறதுக்கு அப்பா மகன் கிடைச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டே அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு தைரியம் வருது அப்படின்னா அது யார் கொடுத்த தைரியம்? இனிமேல் இப்படி ஒரு வழக்குகள் இங்கே வரக்கூடாது. அதை தாண்டி வந்துட்டு பெனிக்ஸ் மாதிரி ஜெயராஜ் மாதிரி வந்துட்டு குடும்பத்தில் முக்கியமான நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அடிச்சு கொண்டதன் மூலியமா அவங்களுடைய துணைவி அவங்களுடைய அம்மாவுக்கு வந்துட்டு அடுத்து என்ன அப்படின்ற ஒரு நிலைமை தெரியாத அளவுக்கு வந்துட்டு
ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணம் தரணும் அப்படின்னும் நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 9 பேருமே வந்துட்டு பார்த்தோன்னா இந்த கேசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே நடுவில் ஜாமீன் கேட்கலாம் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. பட் அப்பயே நீதிமன்றம் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இல்லை இது வந்துட்டு ரொம்ப சிவியரான கேஸாக இருக்கிறதுனால நடுவில் யாருக்குமே ஜாமீன் இருக்காது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் மரண தண்டனையோட சேர்த்து பலருக்கு வந்துட்டு பார்த்தோம்னா இரட்டை மரண தண்டனை அப்படின்றதும் விதிக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது இந்த இரட்டை மரண தண்டனை அப்படின்றதோட மட்டும் நிப்பாட்டாம பல லட்சங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா அபராதமாகவும் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம்னா அந்த காவல் நிலையம் இருக்கு இல்லையா, அந்த காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளராக இருந்த ஸ்ரீதர் தான் வந்துட்டு அவங்களை அடிங்க அப்படின்ற ஒரு ஏவலையை கொடுத்துருக்காரு. அவர் தான் வந்துட்டு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் A1 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், முருகன், சாமுதுரை, முத்துராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாரபட்சமே இல்லாமல் 9 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விசாரணை அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு போறீங்கன்னா ஒருத்தர் தப்பே செஞ்சிருந்தாலும் கூட நீங்கள் அவரை விசாரிக்கிறதுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு அதிகாரம் இருக்கே தவிர அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அவருக்கு என்ன தண்டனை அப்படின்றத கொடுக்கறதுக்கு தான் கோர்ட் இருக்கு. அதை தாண்டி நீங்கள் உங்கள் கையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி அதிகாரத்தை எடுத்துட்டு அடிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு போவீங்க அப்படின்னா அப்போ மக்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது என்ன இருக்கு? இப்படி ஒரு தண்டனை அப்படின்றது அறிவிக்கப்பட்டா மட்டும்தான் அடுத்த டைம் பொதுமக்கள் மேல கை வைக்கிறதுக்கும் பொய் வழக்கு போட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும் போலீஸுக்கும் ஒரு பயம் வரும். அப்படின்றதுனால நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பலராலையும் வரவேற்கப்பட்டு இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு ஜெயராஜன் பெலிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மீடியாவும் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை அப்படின்றத நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியா, இல்லை அவங்களுக்கான மேல்முறையீடுகள் அப்படின்றது போகிறதுக்கு அவங்களுக்கும் அவங்க சைடு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.